Fifth sum. Justify the trueness of the statement. Statement வந்து ட்ரூவா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம் என்ன கொடுத்துருக்காங்க? An element of a set can never be a subset of itself. இது ட்ரூவா என்னன்னு பார்க்கலாமா? சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் given ஸ்டேட்மெண்ட்டை எழுதுகிறோம். An element of a set can never be a subset of itself. The statement is correct. எப்படின்னு பார்ப்போமா? லெட் நம்மளா ஒரு செட் எடுத்துக்கிறோம். செட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? செட் ஏ கமா பி கமா சி கமா டி. ஃபார் ஏ வந்து பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. ஏன்ற எலமெண்ட் கேபிட்டல் ஏக்குள்ள தானே இருக்கு. ஸோ அதை தான் எழுதியிருக்கோம். ஏன்ற எலமெண்ட்டை வந்து கேபிட்டல் ஏக்குள்ள இருக்குன்னு எழுதியிருக்கோம். நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம்? கண்டுபிடிக்கணும். அண்ட் எலமெண்ட் ஆஃப் அ செட். ஒரு எலமெண்ட் எடுத்துக்கணுமா? அந்த எலமெண்ட் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஏன்ற ஒரு எலமெண்ட்டாக எடுத்திருக்கோம். இது என்ன ப்ரூஃப் பண்ணணும்? கேன் நெவர் பி எ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். ஏன்ற எலமெண்ட் வந்து அது கூட ஏ கூடயே சப்செட் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. கரெக்டா? அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். லெட் ஏ ஈக்குவல் டு செட் ஏ கமா பி கமா சி கமா டி ஃபார் ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. செட்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தாச்சு. ஏ cannot be a subset of A. A வந்து ஏக்கே சப்செட்டாக இருக்க முடியாது. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. சிக்ஸ்த் சம். சம் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் n of p of A is equal to 1024, n of A union B equal to 15 and n of B equal to 32, then find n of A intersection B. n ஆஃப்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மீன்ஸ் அதில் உள்ள டோட்டல் நம்பரோட கவுண்டிங் தான் n ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாமா? கிவன் எல்லாம் எழுதிக்கிடும். n ஆஃப் p ஆஃப் a equal to 1024 கொடுத்துருக்காங்க. 1024 வந்து 2 power 10. சரியா? 2வை 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் 1024. ஸோ நம்ம அதை வந்து 2 power 10ன்னு எழுதியிருக்கோம். n ஆஃப் a அப்போ என்னது? இதோடைய பவரில் என்ன இருக்கோ அதுதான் n ஆஃப் a. So, n of A equal to 10. Next given என்ன கொடுத்துருக்காங்க? n of A union B equal to 15. And then given n of P of B is equal to 32. 32 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 power 5. 2வை 5 times multiply பண்ணா நமக்கு கிடைக்கிறது 32. So, 32வை நம்ம 2 power 5ன்னு எழுதியிருக்கோம். So, n of B என்ன அப்படின்னா 2ஓட பவரில் என்ன இருக்கு? அதுதான் n of B. So, n of B equal to 5. நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B. நம்ம இங்கே வந்து ஃபார்முலாவில் கொடுத்துருக்க நமக்கு இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ண போகிறோம். n of A union B என்ன இருக்கு? என்ன இருக்கா? 15. n of A என்னது? 10. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இருக்கா? n of A equal to 10. எழுதியாச்சு. n of B equal to 5 அது எழுதியாச்சு. n of A intersection B தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சிருக்கோம். இப்போ 15 அப்படியே எழுதியாச்சு. 10 plus 5 equal to 15 minus n of A intersection B. n of A intersection B வந்து மைனஸில் இருக்கு. இந்த டேர்மை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் n of A intersection B is equal to இந்த 15 அப்படியே வச்சிருக்கோம். இந்த 15 ப்ளஸில் இருக்கு. இதே 15 ரைட் சைடு கொண்டு வரும்போது நமக்கு மைனஸ் 15 ஆயிரும். So, 15 minus 15 equal to 0. நமக்கு n of A intersection B தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So, n of A intersection B is equal to 0. Seventh sum. Seventh sumல என்ன கொடுத்துருக்காங்க? n of A intersection B equal to 3 and n of A union B equal to 10. Then find n of P of A del B. கண்டுபிடிக்கணும். given என்ன கொடுத்துருக்காங்க? n of A intersection B equal to 3 and then n of A union B equal to 10 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம A del B ஃபார்முலா என்னது? A del B is equal to A minus B union B minus A. ஸோ இப்போ நம்ம வந்து அது ரெண்டு சைடு n ஆஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ n of A del B is equal to n of இந்த டோட்டல் டேர்மை அப்படியே எழுதிடணும். A minus B union B minus A. யூனியன்ற வந்து நம்ம n ஆஃப்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஆட் பண்ண தானே செய்வோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ எழுதுவோமா? n of A minus B plus union ப்ளஸ்
and n of b minus a. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்? since a minus b, b minus a are disjoint set. disjoint setனால நம்ம ஃபார்முலா என்ன எழுதிக்கலாம்? a union b is equal to a minus b union b minus a union a intersection b. நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும், அது எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டு சைடு நம்பர் ஆஃப் கண்டுபிடிக்க போகிறோம். சாரி, n of a union b is equal to n of இந்த ஹோல் டேர்ம்ஸை அப்படி எழுதணும். a minus b union b minus a union a intersection b. இது அப்போ எழுதுன மாதிரி பிரித்து எழுதிக்கலாமா? n of a minus b யூனியன்றனால ப்ளஸ் n of b minus a யூனியன் ப்ளஸ் n of a intersection b. நெக்ஸ்ட், since a minus b, b minus a, a intersection b எல்லாமே disjoint செட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பார்க்கலாம்? n of a union b is equal to, அது அப்படியே எழுதியிருக்கோம், ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக a intersection bன்ற ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணி சாரி a del bன்ற ஃபார்முலா எழுதியிருக்கோம். n of a del b என்னது? n of a minus b plus n of b minus a-வா அதை எழுதியிருக்கோம். ப்ளஸ் அடுத்த டேர்ம் என்ன இருக்குது? n of a intersection b. ஸோ நெக்ஸ்ட் n of a intersection b-யை அப்படியே எழுதியிருக்கோம். நமக்கு இப்போ தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் போடுறோம். n of a union b என்ன சொல்லியிருக்காங்க? 10 ஈக்குவல் டு n of a del b ப்ளஸ் n of a intersection b-யோட வேல்யூ 3. இப்போ n of a del b அப்படியே வச்சுட்டு 3-யை இந்த சைடு கொண்டு வரோம். ஸோ என்ன வரும்? ப்ளஸில் இருக்க 3 இந்த சைடு வரும்போது -3. 10 minus 3-ஆ? 10 minus 3 ஈக்குவல் டு 7. இப்போ n of p del a del b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ n of p of a del b கண்டுபிடிக்கணும்னா that is equal to 2 பவர் இந்த எலமெண்ட்டை அப்படி எழுதணும், மேலே எழுதணும் பவரில் 2 power 7. 2 power 7 என்னது? 128. இதானே நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் என்னது? n of p of a del b is equal to 128.